Hi students, hope all are doing good. Okay, today we are going to see about the subject is pedagogy of computer science. We have completed all the units, so let's start a revision. Now let's see the unit 1, aims and objectives of teaching computer science. Meaning, nature and scope of computer science. Basically, what is computer science is? A computer science is an electronic device which is used to store data. Now, computer science is the scientific and practical approach to computation and its applications. It is a practical approach, scientific and practical approach. We do work practically, right? That is what. It can be divided into a variety of theoretical and practical disciplines. They say that we have a variety of theoreticals as well as the practical also. Computer science is considered to have some closer relationship with mathematics than many scientific disciplines. They are telling that the computer science have a very close relationship with mathematics when we compare to science. Computer science is the studying the properties of computation. It is a study of computation. They are telling that it is a study of computation. Now let's move on to nature. Nature is what are the different? They have given different types of natures of computer science, which is access to expert and respected peers. என்ன சொல்றாங்கன்னா நம்ம வந்து ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னு கேட்டுக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்மளோட பியர் குரூப் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்டையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1-to-1 அண்ட் மச் கம்யூனிகேஷன் சிஸ்டம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மூலிமா என்ன பண்ணலான்னா 1-to-1 கம்யூனிகேஷனும் இருக்கலாம், இல்லை மெனி கம்யூனிகேஷன்ஸும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்டிவ் லேர்னர் பார்ட்டிசிபேஷன் இங்கே நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிங்கிங் ஆஃப் நியூ லேர்னிங் டு கான்க்ரீட் ஆன் தி ஜாப் ப்ராப்ளம்ஸ். நம்மளோட ஜாபில் இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சு ஒரு நியூ லேர்னிங்கை நம்ம லிங்க் பண்ணி நம்ம அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபாலோ அப், ஃபீட்பேக் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் சப்போர்ட் ஃப்ரம் பீர்ஸ். மற்ற பியர் குரூப் மூலிமா நம்ம என்ன பண்ணலான்னா பியர் குரூப்போட சப்போர்ட் மூலிமா எல்லா ஆக்டிவிட்டீஸும் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு நம்ம ஃபீட்பேக் கொடுக்கலாம், இல்லைன்னா வாங்கலாம், இல்லை நிறைய ஏதாச்சும் ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த கிராஜுவேட்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க, என்னென்ன பண்ணலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸில் என்ன யூசஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் ஏர்ன் ஹையர் சேலரிஸ். கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா earn higher salaries when compared to other students அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போதைய ஜாப் ஐடி கம்பெனி பார்த்தாலே ஒர்க்கிங் வித் கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணோன்னா கம்ப்யூட்டர் பற்றி நம்ம த்ரூ அவுட் தெரிஞ்சிருந்துருக்கணும். ஸோ அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லாவே தெரிஞ்சிருப்பாங்கன்றதுக்காக சொல்கிறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேஜர் ஹேவ் மோர் ஜாப் ப்ராஸ்பெக்ட்ஸ். அவங்களுக்கு ஜாப் ஃபெசிலிட்டிஸும் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிரேட்ஸ் ஜாயின் அ ஃபாஸ்ட் க்ரோயிங் இண்டஸ்ட்ரி. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங் இண்டஸ்ட்ரியில் ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி ஹோல்டர்ஸ் ஒர்க் இன் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய அளவில் ஒர்க் பண்ணுவாங்க, எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையும் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிரேட்ஸ் கேன் ஹெல்ப் மேக் தி வேர்ல்ட் அ பெட்டர் பிளேஸ். கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம வேர்ல்டை ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டெக்னாலஜியில் நம்ம கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருந்தால் மட்டுமே தான் நம்ம லைஃப் லீட் பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்டேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம வேர்ல்டை வந்து பெட்டர் லெவலில் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஸ்கோப் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்ட். ஸ்கோப் என்னென்ன ஸ்கோப்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணலாம், ஹார்ட்வேர் என்ஜினியர்ஸ், சிஸ்டம் டிசைனர், சிஸ்டம் அனலிஸ்ட், நெட்வொர்க்கிங் என்ஜினியர்ஸ், தென் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். இவங்க எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸை யூஸ் பண்ணுறாங்க, கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் யார் அப்படின்னா
who are concerned with facets of the software development process. Software developmentsனா இப்போ ஒரு சிஸ்டமில் சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுவாங்க. அதாவது இப்போ வந்து நம்ம வந்து இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து காலேஜ்குள்ளே போனோடனே நம்ம வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறோம் இல்லையா, நம்ம ஆப்செண்ட்டாக ப்ரெசண்ட்டான்னு சொல்லி தெரியறதுக்காக. அப்போது அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வச்சோடனே நம்மளுக்கு உங்களோட அட்டண்டன்ஸ் வந்து கால்குலேட் ஆகுது இல்லையா, அதுக்கு தேவையான சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் இது யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ். ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, கம்ப்யூட்டர் சிஸ்டமை வச்சு கம்ப்யூட்டர் சயின்ஸ் மூலியமாக கம்ப்யூட்டரை வச்சு அவங்க வந்து ரிசர்ச், டிசைன், டெவலப், டெஸ்ட் அண்ட் ஓவர்சீஸ் தி இன்ஸ்டலேஷன் ஆஃப் ஹார்ட்வேர். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதெல்லாம் சிஸ்டமை வச்சு ரிசர்ச் பண்ணுறாங்க. இன்ஜினியர்ஸில் ரிசர்ச் பண்ணுறாங்க. அப்புறம் எப்படியெல்லாம் பண்ணலான்னு சொல்லி டிசைன் பண்ணுறாங்க. அந்த டிசைனை டெவலப் பண்ண முடியுமா, டெவலப் பண்ணி டெஸ்டிங்கு இதெல்லாம் பண்ணுறாங்க கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி. தென் சிஸ்டம் டிசைனர் அப்படின்னா, இப்போ நான் சொல்லியிருந்த சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் இருக்காங்க, அவங்க டெவலப்பர்ஸ் தனி, டிசைனர்ஸ் தனி. எப்படியெல்லாம் பண்ணலாம், என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அவங்க சிஸ்டம் டிசைனர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இன்வால்வ் இன் சிஸ்டம் டிசைனிங் லாஜிக்கலி அண்ட் physical designing, wherein logical can be structured and characteristics such as output, input, files, database, etc. என்ன சொல்கிறாங்கன்னா, சிஸ்டம் டிசைனிங், லாஜிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் டிசைனிங் இது மூணுமே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கன்னா லாஜிக்கல் கேன் பி ஸ்ட்ரக்சர், லாஜிக்கல் டிசைன் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணலாம், தனித்தனியாக கேரக்டரைஸ் பண்ணலாம். எப்படி கேரக்டரைஸ் பண்ணுறாங்கன்னா, இன்புட், அவுட்புட், ஃபைல்ஸ், டேட்டாபேஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மூலிமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிஸ்டம் அனலிஸ்ட் டூ ரிசர்ச் அபவுட் தி எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளம்ஸ் அண்ட் பிளான் சொல்யூஷன் ஃபார் தி ப்ராப்ளம். சிஸ்டம் அனலிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இருக்கிற ப்ராப்ளம், சிஸ்டமில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கலாம், இல்லை ஹேங் ஆகிருக்கலாம், அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன ப்ராப்ளம்னு பார்த்து அதுக்கு ஒரு சொல்யூஷன்ஸ் கொடுக்குறது தான் சிஸ்டம் அனலிஸ்ட். நெட்வொர்க்கிங் என்ஜினியர்ஸ்னால் they are computer professional involved in designing, implementation and troubleshooting of computer network. நெட்வொர்க் இன்ஜினியரிங்னா, இந்த நெட்வொர்க்கில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, சிஸ்டம் டு சிஸ்டம் கனெக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த நெட்வொர்க்கிங் கனெக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த நெட்வொர்க்கிங்கில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து கிளியர் பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, எப்படி வேணாலும் ஒரு ட்ரபிள் ஷூட்டிங் இருக்கலாம், இல்லை வந்து ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது ஒரு எரர் இருக்கலாம், இல்லை டிசைன் பண்ணும்போது இருக்கலாம். அதெல்லாம் வந்து ஒரு கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷனல்ஸ்னால தான் பண்ண முடியும், அதாவது நெட்வொர்க்கிங் இன்ஜினியர்ஸ்னால தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. DBA is nothing but database administrator. Database administrator is the professional's job to design, implement. The database administration யார் அப்படின்னா, ப்ரொஃபஷ்னல் ஜாப் டு டிசைன், இம்ப்ளிமெண்ட். இப்போ வந்து நம்மளோட அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்காங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணுவாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு அட்டண்டன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க, எங்களுக்கு இப்போது சேலரி அக்கௌண்ட் எல்லாமே மெயின்டைன் பண்ணுறாங்க. அதெல்லாம் யார் டேக் கேர் பண்ணுவாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் தான் டேக் கேர் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தோட டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறாங்க இல்லையா, தட் இஸ் கால் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். மெயின்டைன் அண்ட் ரிப்பேர் அண்ட் ஆர்கனைசேஷனல் டேட்டாபேஸ். நம்மளோட ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு ரிப்பேரோ இல்லை ஏதாச்சும் ஒரு எரரோ என்ன இருந்தாலும் அவங்க தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்க தான் அதை எரரோ இல்லை ரிப்பேரோ இருந்தால் அவங்க தான் கிளியர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கோப் ஆஃப் அதர் ஃபீல்ட்ஸ் யூஸிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அது என்னென்னு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், today let's see scope of other fields using computer science. There are 14 different scopes, that is 14 different way where we can use the computer science. Routine job handling is nothing but everywhere in every industry they used to update the salary, tax, etc. This is called routine job handling. Traffic controls uses the traffic lights using the system control. Electronic money is nothing but ATM is working under some process where the software or something is installed in the ATM machine by using the system work. Then electronic
Electronic office, not only in the electronic office, in everywhere all over the world, the industry or company or ITs or software company or hardware company, etc., all uses the fax, email IDs, then any computer application which are used to transfer the data. Industrial applications where is trade and industry, they use the systems. Telephones, they use the systems to note down the calls which is made in the telephone company, whether it is ISD or STD. For example, nowadays we use cell phones. We can track our number using the system with the help of EMI ID or something like that. So in that they use a system. Then trade is anywhere, banks or something, stock exchange company, everywhere they use the computer systems. Then scientific research, the scientific researchers, they do research using the computer system with a specific time, specific energy, etc. like this. Medicine, that is nothing but hospitals. In hospitals they use system to take scan, ECG, CAT scan, ultrasound scan, something like that. Space science is nothing but a satellite is totally controlled using a system, that is called satellite science, space science, which is used for satellite controlling. Then in defense they use for weapons control system, to control all the systems and weapons, number of weapons issued or number of weapons to be created, everything will be noted down using the system. Communication is printer, fax, email. Through this the communication can be exchanged. Film industry they used for animations, titering, etc., where cartoon movies can be animated. Everything is used with this system. Education they use computer science, which is a subject called computer science. These are the scope of other fields using computer science. Now let's move on to aims and objectives of teaching computer science in schools. First let's look on to aims. The term aim to mean the broad goals which our educational system embraces and which we are expected to attain. Aim is nothing but each and everyone will have an aim. So in education, what is the aim is, they embraces or they expected what they are expected that to be attained within a goal. That is called a aim. Education to develop patriotism and good citizenship. The next point is education for moral, ethical and spiritual values, to tell the moral and ethical and spiritual values of education. Next, education for leisure time activities such as music, dancing, gardening, reading, hobbies, etc. In education for we use computer science for leisure time activities like music, dancing, gardening, reading, hobbies, etc. Then computer science can be used for special education for disabled students. Then aims of teaching computer science in schools, that is the aims. This is for aims of teaching computer science in schools. We have 5 aims, that is concepts, informations and skills which could be immediately used and applied. Using computer science, the concepts, informations and the individual skills can be applied immediately. Then training for developing skills in handling effectively and also this skill of problem solving. Using computers என்ன சொல்கிறாங்கன்னா சிஸ்டம் யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணலாம். எப்படி டெவலப் பண்ணலான்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரைனிங் கொடுத்து அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும் எஃபெக்டிவாக ட்ரைனிங் கொடுத்து அப்புறம் அந்த ஸ்கில் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் எல்லாம் எப்படி சால்வ் பண்ண முடியும், இப்போ ஒரு கோடிங்கே இருந்தாலும் அந்த கோடிங்கை எப்படி சால்வ் பண்ண முடியும்னு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட் டெவலப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் ஆட்டிடியூட்ஸ். நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் ஆட்டிடியூட்ஸ்லாம் டெவலப் பண்ணலாம். எப்படின்னா இப்போது விஷுவல் பேசிக்ஸ் படிப்பாங்க, இல்லை சொன்ன மாதிரி அனிமேஷன்ஸ், இல்லை கார்ட்டூன் மூவிஸ் அனிமேட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணலாம். தட் இஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட்ஸ், அதை வந்து நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்ரிஷியேட்டிங் தி கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட். கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் நிறைய கண்டுபிடிக்கிறதுனால தான் நம்மளுக்கு இதெல்லாம் இருக்குன்னு தெரிய வருது இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும், அவங்களோட கான்ட்ரிபியூஷனுக்காக நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் இன் மேக்கிங் பெஸ்ட் யூஸ் ஆஃப் லெஷர் டைம். நம்மளோட லெஷர் டைமில் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம வந்து இந்த சிஸ்டம் மூலிமா எல்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து இந்த அளவுக்கு இருந்துகிட்ருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த மொபைலில் நம்ம இந்த கிளாஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது கூட ஒரு டைப் ஆஃப் சிஸ்டம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் தி மைல்ஸ்டோன்ஸ் டு ரீச் தி டெஸ்டினேஷன். இட் இஸ் டு அட்டைன் தி எய்ம் ஆர் அல்டிமேட் கோல் ஆஃப் எஜுகேஷன். அப்ஜெக்டிவ்ஸ்னு என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம எய்ம் இருக்கு இல்லையா, எய்ம்ஸ் சொல்லியிருந்தோம், அந்த எய்மை வந்து நம்ம அட்டைன் பண்ணுறது தான் அப்ஜெக்டிவ்ஸ். அந்த கோலை வந்து நம்ம அடையிறது தான் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எஜுகேஷனில் என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ்னு பார்க்கலாம். அ பாயிண்ட் ஆர் அன் எண்ட் வியூ ஆஃப் சம்திங் டுவர்ட்ஸ் விச் ஆக்ஷன் இஸ் டிரெக்டட். ஒரு பாயிண்ட் இல்லைன்னா ஒரு எண்ட் வியூ, அந்த எண்ட் நம்ம ஒரு எய்ம் இருக்குது, அந்த எய்ம் எப்படி அட்டென்ட் பண்ணோம், அந்த கோலை வந்து நம்ம எப்படி செட் பண்ணுறோம், ஃபைனலாக ஆக்ஷனுக்கு எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்னு பார்க்குறது தான் இதுன்னு சொல்லியிருக்காங்க. அ பிளான் சேஞ்ச் சாட் த்ரூ அன் ஆக்டிவிட்டி. பிளான் வந்து ஒரு ஆக்டிவிட்டி மூலிமா நம்ம பிளான் பண்ணி அதை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் வி செட் அவுட் டு டூ, நம்ம என்ன செட் பண்ணியிருக்கோம் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோலை நம்ம எப்படி டைரக்ட் பண்ணுறோம், ஆக்ஷன் எப்படி டைரக்ட் பண்ணோம், அதை எப்படி பிளான் பண்ணுறோம், ஃபைனலாக எப்படி செட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தி சேஞ்சஸ் தட் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ எஜுகேஷன் கேன் பி ரெப்ரசன்டட். நம்ம என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாலேஜ், ஸ்கில்ஸ், இன்ட்ரெஸ்ட், ஆட்டிடியூட். நம்ம நாலேஜ் வச்சு ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணலாம், நம்மளோட இன்ட்ரெஸ்ட் வச்சு நம்ம அந்த ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி நம்ம ஆட்டிடியூடும் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தி நாலேஜ் சில்ட்ரன் அக்வயர். சில்ட்ரன் என்னென்ன நாலேஜ் வச்சுருக்காங்கன்னு தெரியணும். த ஸ்கில்ஸ் அண்ட் அபிலிட்டிஸ் சில்ட்ரன் அட்டைன். இது மூலிமா சில்ட்ரனுக்கு என்னென்ன ஸ்கில்ஸு அபிலிட்டிஸு கிடைக்குது அப்படின்னு பார்க்கணும். த இன்ட்ரெஸ்ட் சில்ட்ரன் டெவலப். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற சில்ட்ரன்ஸ் வந்து கண்டிப்பாக டெவலப் பண்ணுவாங்க அவங்களோட நாலேஜை. தி ஆட்டிடியூட் சில்ட்ரன் மேனிஃபெஸ்ட். தி ஆட்டிடியூட் சில்ட்ரன் வந்து கண்டிப்பாக இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா வாட் தே நோ, ஹவு தே திங்க், ஹவு தே ஃபீல், ஹவு தே ஒர்க். இதுதான் மெயின் அப்ஜெக்டிவ்ஸ். அவங்க வாட் தே நோன்னா அவங்களோட நாலேஜ் என்ன, அவங்க திங்கிங் லெவல் எப்படி இருக்குது, அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, அதில் ஒர்க் அவுட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன் ஸ்கூல்ஸில் எந்த அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் சக்ஸஸ்ஃபுல் ப்ரொஃபஷனல்ஸ். ஸ்கூல்ஸில் வந்து இந்த எப்படின்னா டீச்சிங் கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஹேவ் அ ப்ராட் நாலேஜ். அவங்க எல்லாத்துக்குமே நாலேஜ் ப்ராடாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திங்க் இண்டிபெண்ட்லி, அக்வயர் நாலேஜ் அண்ட் கண்டினியூ தேர் டெவலப்மெண்ட். இண்டிபெண்ட்டாக திங்க் பண்ண முடியுது, அவங்களால நாலேஜ் நிறையா கெயின் பண்ண முடியுது, அவங்களோட டெவலப்மெண்ட் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அப்ளை சயின்டிஃபிக் அண்ட் இன்ஜினியரிங் மெத்தடாலஜி டு டிசைன், இம்ப்ளிமெண்டேஷன், அனலைஸ் அண்ட் எவல்யூஷன். கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க சயின்டிஃபிக் லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது, அவங்க அவங்களே ஓனாக டிசைன் பண்ண முடியுது, டிசைன் பண்ணதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி அதை வந்து எவல்யூட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்யூனிகேட் எஃபெக்டிவ்லி போத் ஓரலி அண்ட் இன் ரைட்டிங். அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க வந்து கம்யூனிகேஷன் வந்து ஓரலாகவும் பண்ண முடியுது, ரைட்டிங்லேயும் பண்ண முடியுது, அவங்க எஃபெக்டிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். எய்ம்ஸ்னால் லாங் டேர்ம் கோல்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ் வந்து ஷார்ட் டேர்ம் கோல்ஸ். எய்ம்ஸ் வந்து ப்ராட் அண்ட் காமன், ஆனால் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து நேரோ அண்ட் ஸ்பெசிஃபிக். இது வந்து மெயின் சோர்ஸ் என்னென்னா ஃபிலாசபியும் சோஷியாலஜியும், இதில் வந்து சைக்காலஜி. அது வந்து இதில் வந்து என்ன, தே ஆர் டிஃபிகல்ட் டு அச்சீவ். இது வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் எய்ம்ஸு. அப்ஜெக்டிவ்ஸ் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கான் பி எவல்யூட்டட். இது எவல்யூட் பண்ண முடியாது, அப்ஜெக்டிவ்ஸ் வந்து எவல்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸ்கூல் சொசைட்டி அண்ட் நேஷன் இஸ் ரெஸ்பான்சிபிள். இது ஜென்ரலி டீச்சர் இஸ் ஒன்லி ரெஸ்பான்சிபிள். இதில் ஸ்கூல் சொசைட்டி அண்ட் நேஷன் மூணுமே ரெஸ்பான்சிபிள். இதுக்கு வந்து டீச்சர்ஸ் தான் ரெஸ்பான்சிபிள்னு சொல்கிறாங்க. நான் அப்சர்வபிள், இதை அப்சர்வ் பண்ண முடியாது, இதை அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டு அச்சீவ் வி ஹாவ் டு கோ பிஹைண்ட் கரிக்குலம். கரிக்குலமை மீறி நம்ம போனால் தான் அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இது கரிக்குலம்குள்ளேயே அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் கொஷின்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். Hi students, last class we have seen about aims and objectives. In that a small left out part is aims and objectives of teaching basic computer science at high school level and higher secondary level. Let's see what are the aims. That is arousing and maintaining interest. Studentsல இன்ட்ரெஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுறது எப்படி இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. டெவலப்பிங் தி ஹேபிட்ஸ் ஆஃப் அப்சர்வேஷன், வே ஆஃப் திங்கிங். ஸ்டூடெண்ட்ஸோட அப்சர்வேஷன் எப்படி இருக்குது, அவங்க வே ஆஃப் திங்கிங் எப்படி இருக்குது, அதை நம்ம எப்படி டெவலப் பண்ணுறோன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டர்ஸ்டாண்டிங் தி இம்பேக்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆன் அ வே ஆஃப் லைஃப். இப்போத்தோட நம்மளோட லைஃப்க்கு ஏற்ற மாதிரி அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், அதோட இம்பேக்ட் என்னன்னு ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெவலப்பிங் இன்ட்ரெஸ்ட் இன் ஹாபீஸ் ரிலேட்டட் டு கம்ப்யூட்டர்ஸ். ஸ்டூடெண்ட்ஸோட ஹாபீஸை வந்து கம்ப்யூட்டருக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹையர் செகண்டரி லெவலில் என்னென்ன பண்ணணும்னா டு டெவலப் சயின்டிஃபிக் ஆட்டிடியூட்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு அ டிசையர் ஃபார் அக்யூரேட் நாலேஜ். அதுக்கு ஒரு அக்யூரேட்டான நாலேஜ் என்னென்னு பார்த்து நம்ம டிசைட் பண்ணணும். நெக்ஸ்ட் பிலீவ் இன் காஸ் அண்ட் எஃபெக்ட். அதுக்கேற்ற மாதிரியே அந்த பிலீஃப் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிரிட்டிக்கல் திங்கிங்கும் நிறைய வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டலெக்சுவலி ஹானஸ்டி, ஓப்பன்ஸ் மைண்டட்னஸ் அண்ட் ஸோ ஆன். ஒருத்தருடைய ஹானஸ்டியும் அவங்களோட ஓப்பன் மைண்டட்னஸும் ப்ளஸ் அது நிறையா ஸோ ஆன் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தவங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி, அவங்களோட ஸ்கில்ஸ், அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் பேஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் லெட்ஸ் மூவ் ஆன் டு நீட் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டீச்சிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச் பண்ணுறதுக்கு அதோட நீட்ஸ் என்ன, அதோட சிக்னிஃபிகன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்க்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அதர் சப்ஜெக்ட்ஸ். மற்ற சப்ஜெக்ட்ஸ் படிக்கணுன்னாலும் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாலேஜ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தி எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சிங் ஹாவ் அண்டர்கோன் அண்ட் இம்மென்ஸ் சேஞ்ச் இன் தி கம்ப்யூட்டர் ஏரா. அவங்க இந்த கம்ப்யூட்டர் ஏராவில் வந்துட்டு டீச்சிங் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னா கம்ப்யூட்டர் சயின்ஸை வந்து ஒரு இம்மென்ஸ் சேஞ்ச் கொண்டு வரணும், கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு இம்மென்ஸ் சேஞ்ச் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. In the growth and development of an individual and to apply computer knowledge and skills in the working place, we need computer science knowledge. இப்போது ஒருத்தர் இண்டிவிஜுவலோட க்ரோத்தோ அவங்களோட டெவலப்மெண்ட்டோ ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவைன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் தேவை. அதனால் அந்த ஒர்க் பிளேஸில் எந்தெந்த நாலேஜ் தேவை, எப்படியெல்லாம் ஸ்கில்ஸ் தேவைன்னு நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதை வந்து அவங்க மேலே அப்ளை பண்ணி அவங்கள டெவலப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீட் ஆஃப் டீச்சிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்னென்ன நீடுன்னு பார்க்கலாம். எவ்ரி டைம், எவ்ரி ஒன், எவ்ரிவேர் வி ஃபைண்ட் தி யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இன் சம் ஃபார்ம் ஆர் அதர். எங்கே போனாலும் எந்த இடத்துல போனாலும், ஃபார் எக்ஸாம்பிள் கடைக்கு போயிருந்தாலும் கூட அங்கே வந்து கம்ப்யூட்டர் மூலியமாக தான் அவங்க பில்லிங் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் சொன்ன மாதிரி இசிஜி, ஸ்கூலுக்கு போனால் அது ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அது மூலியமாக தான் எல்லாமே பண்ணுறாங்க. கொஷின் பேப்பர் எடுக்கிறது, மார்க் ஷீட் என்டர் பண்ணுறது, அட்டெண்டன்ஸ் என்டர் பண்ணுறது, ஸோ எல்லாமே கம்ப்யூட்டர் மூலிமா தான் போகணும். எங்கே போனாலும் எப்படி வந்தாலுமே கம்ப்யூட்டரைஸ்டாக தான் இருக்குது நம்மளோட வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இஸ் தி ஹால்மார்க் ஆஃப் ஹியூமன் சிவிலைசேஷன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் என்ன சொல்கிறாங்க, ஒரு ஹால்மார்க் முத்திரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து நான் கம்ப்யூட்டரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரேட் ஆஃப் நாலேஜ் எக்ஸ்ப்ளாஷன் ஹாஸ் இன்க்ரீஸ்ட் எக்ஸ்போனென்ஷியலி. ரேட் ஆஃப் நாலேஜ் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. த ஹோல் வேர்ல்ட் ஹாஸ் பிகம் குளோபல் வில்லேஜ் பிகாஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் தேர் லேட்டஸ்ட் அப்ளிகேஷன். பிகாஸ் ஆஃப் திஸ் கம்ப்யூட்டர் அண்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் டெக்னாலஜி நம்ம ஹோல் வேர்ல்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, குளோபல் வில்லேஜாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டு நோ தி வேர்ல்டு அரவுண்ட் அஸ். நம்ம வேர்ல்டில் என்னென்ன நடக்குது, என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கும் கம்ப்யூட்டர் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. டு டெவலப் ஸ்கில் இன் தி யூஸ் ஆஃப் நெட்ஒர்க், இன்டர்நெட், சோஷியல் மீடியா, இந்த எல்லாத்துலேயும் நம்மளோட ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க.
டு அண்டர்ஸ்டாண்ட் தி நேச்சுரல் ஃபினோமெனா கிளியர்லி. நேச்சுரல் ஃபினோமெனா என்னென்னு சொல்லி கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. டு டெவலப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் ரிலையன்ஸ் அண்ட் பேஷன்ஸ். ஒரு இண்டிவிஜுவலோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் செல்ஃப் ரிலையன்ஸ் என்ன இல்லை பேஷன்ஸ் பொறுமை இது எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மூலிமா டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டு அப்ளை மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் இன் அ நியூ சுச்சுவேஷன். கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து நம்மளுடைய மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸை புது சுச்சுவேஷன்ஸில் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. டு அப்ளை கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் இன் தி ஒர்க்கிங் பிளேஸ். ஒர்க்கிங் பிளேஸில் நம்மளோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாலேஜை அவங்களுக்கு காட்டும் போது நம்ம ஸ்கில்ஸை காட்டும் போது நம்மளுக்கு இன்னும் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டு அப்ளை கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாலேஜ் இன் தி அதர் ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ். மற்ற ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ்க்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாலேஜை அப்ளை பண்ணி என்னென்ன பண்ணலாம் அது மூலியமாக நம்மளுக்கு என்ன கெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டீச்சிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ். சிக்னிஃபிகன்ஸில் தேர் 5 டிஃப்ரெண்ட் சிக்னிஃபிகன்ஸ். என்னென்னா மாடர்னைசிங் எஜுகேஷன், இம்ப்ரூவிங் ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ், லேர்னிங் ஜாப் ஸ்கில்ஸ், எஃபிஷியன்சி அண்ட் ரிசர்ச். ஸோ மாடர்னைசேஷன் எஜுகேஷனை இப்போதைய மாடர்னைஸ் வேர்ல்டில் நம்ம என்னென்ன பண்ணுறோம், எஜுகேஷனுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா ஆக்சுவலி வந்து நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய யூஸ்ஃபுல் இருக்குது. என்னென்னா அவங்க வேர்ட் ப்ராசஸர் மூலியமாகவே ஒர்க் பண்ணிக்கலாம். வீட்டில் இருந்தே வந்து டீச்சர்ஸ்க்கு நம்ம என்ன டவுட் பார்த்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்ன லெசன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு வெப்சைட் மூலிமா இமெயில் மூலியமாகவே பார்த்துக்கலாம். இது ரேதர் தென் லக்கிங் பேக்ஸ், ஹெவி டெக்ஸ்ட் புக்ஸ், பேக்கில் நிறைய டெக்ஸ்ட் புக்ஸ் எடுத்து ஸ்கூலுக்கு போய் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போய் கஷ்டப்படுறதுக்கு இது ஒரு ஈஸியான மெத்தடாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் எஜுகேஷனோட மாடர்ன் வேர்ல்ட். எஜுகேஷன் ஹாஸ் benefited from the inclusive of technology and computers by making it easier for students to keep up while teachers by improving the way lessons can be planned and taught. ஒரு டீச்சர் வந்து என்னென்ன லெசன்ஸ் எடுக்கணும், என்னென்ன பிளான் பண்ணி வைக்கணும் எல்லாமே கம்ப்யூட்டரைஸாக வைக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஈஸியாக இருக்குது, டீச்சர்ஸ்க்கும் ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இம்ப்ரூவிங் ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ். ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம். Students who use computers have been shown to attend school more steadily and perform better than other students. இப்போ வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது அவங்களோட ஸ்கில் லெவலோ இல்லை அவங்களோட ஸ்டடி லெவலோ இல்லை அவங்க ஸ்கூலுக்கு அட்டன் பண்ணுற ஆப்சண்ட் ஆகாமல் வர்றது லெவலோ எல்லாமே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸிங் கம்ப்யூட்டர் கெட் ஸ்டூடெண்ட்ஸ் டு பிகம் மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் தேர் ஒர்க் அட் ஹோம். இப்போ கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதுனால அவங்களோட ஃபோக்கஸும் அதிகமாக இருக்குது. வீட்டில் இருந்தாலும் சரி ஸ்கூலில் இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லேர்னிங் ஜாப் ஸ்கில்ஸ் என்னென்ன ஜாபில் போகும்போது நம்ம என்னென்ன ஸ்கில்ஸ் வேணுமோ அதெல்லாம் இப்போவே கம்ப்யூட்டர் மூலம் படிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்ப்யூட்டர் பிளே அ விட்டல் ரோல் இன் தி மாடர்ன் பிஸ்னஸ் வேர்ல்ட் அண்ட் மெனி பேசிக் ஜாப்ஸ் இன்வால்வ் டெக்னாலஜி அண்ட் கம்ப்யூட்டர்ஸ். கம்ப்யூட்டர் தான் பெரிய விட்டல் ரோல் ப்ளே பண்ணது இப்போத்துடைய நம்மளோட வேர்ல்டில். இப்போதைய பிஸ்னஸ் லெவலில் கம்ப்யூட்டர் தான் மெயின் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பேசிக் ஜாப்ஸ் இன்வால்வ்ஸ் டெக்னாலஜி அண்ட் கம்ப்யூட்டர். டெக்னாலஜியும் கம்ப்யூட்டர்ஸும் இன்வால்வ் ஆயிருக்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறாங்க. டீச்சிங் கம்ப்யூட்டர்ஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் தம் ப்ரிப்பேர் எனி நம்பர் ஆஃப் பாசிபிள் கெரியர்ஸ். எந்த லெவலில் வேணால் ப்ரிப்பேர் பண்ணால் ஈஸியாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மெனி டீச் ஸ்டூடெண்ட்ஸ் டு கிரியேட் ப்ரோக்ராம்ஸ், ப்ரெசன்டேஷன் அண்ட் டேட்டா ஷீட்ஸ் எக்ஸெட்ரா. நிறைய என்ன டீச் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணுறது, ப்ரோக்ராம்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, டேட்டா ஷீட்ஸ் எல்லாம் எப்படி என்டர் பண்ணுறது எல்லாமே இப்போவே சொல்லிக் கொடுக்குறதுனால அவங்களுக்கு ஜாப் லெவலில் போகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எஃபிஷியன்சினா இட் மேக் தி லேர்னிங் ப்ராசஸ் அ லாட் மோர் சிம்பிள் அண்ட் எஃபிஷியன்ஸ். நம்ம லேர்னிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியராக ஆக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் இப்போ டீச்சர்ஸ் ஆப்சென்ட்னு சொல்லியிருந்தாலும் டீச்சரே வந்து ஒரு கிளாஸ் வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணி வச்சுட்டு போயிருந்தால் அதை அவங்க ஆன் பண்ணி விட்டால் போதும், நீங்கள் அதை வந்து லிசன் பண்ணிக்கலாம். அதுதான் அவங்க சொல்கிறாங்க எவ்வளோ எஃபிஷியன்ஸாக இருக்குது இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் செக் தேர் கிரேட்ஸ் அண்ட் லெசன் பிளான் ஆன்லைன். இப்போ ஆன்லைன் மூலியமாகவே அவங்களோட லெசன் பிளான் எல்லாம் என்னென்ன இருக்குது, அவங்க எந்த கிரேடில் இருக்காங்கன்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஆல்சோ கம்யூனிகேட் வித் தேர் டீச்சர்ஸ் த்ரூ இமெயில் மூலியமாக டீச்சர்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். அவங்களும் ஸ்டூடெண்ட்ஸும் வீட்லேயே இருந்து ஹோம்லேருந்து ஒர்க் சென்ட் பண்ணி டீச்சர்ஸ் கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிசர்ச்னா டெக்னாலஜி ஹஸ் மேட் ரிசர்ச் ஃபார் ஈஸியர் தேன் இன் தி பாஸ்ட்.
கம்ப்யூட்டர் இல்லாதப்போ கம்பேர் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டர் இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக ரிசர்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. As the internet has grown, many research options are available and students can research topics in minutes rather than the hours it used to take. இப்போ இன்டர்நெட் இருக்கிறதுனால அது அந்த லெவல் கம்ப்யூட்டர் லெவல் க்ரோ ஆகிட்டே இருக்கிறதுனால நிறைய ரிசர்ச் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அவைலபிளாக இருக்குது ஆன்லைன்லேயே. அதுவும் இல்லாமல் அந்த டாபிக்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப முந்தையில ரொம்ப லேட் ஆகும். அந்த டாபிக் செலக்ட் பண்ணுறதுக்கே இட் டேக்ஸ் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து ஜஸ்ட் மினிட்ஸ்லேயே வந்து நம்ம வந்து அந்த டாபிக்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் நம்ம சேவ் பண்ணி வச்சுருப்பாங்களே நிறையா, அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டுடே மெனி ஆஃப் தோஸ் சேம் புக்ஸ் ஆர் அவைலபிள் இன் டிஜிட்டல் ஃபார்மேட் அண்ட் கேன் பி ஆக்சஸ்ட் ஆன்லைன். இப்போது நிறையா நம்ம டிஜிட்டல் ஃபார்மேட்லேயே புக்ஸ் எல்லாம் சேவ் ஆகிருக்கு ஆன்லைனில். ஸோ அதை வச்சே நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்ச் பண்ணுறதுக்கு நிறைய புக்ஸு நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவைப்படுது, அது எல்லாமே ஆன்லைனில் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீஸ் ஆர் தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டீச்சிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ். என்னென்னா மாடர்னைசிங் எஜுகேஷனில் எப்படியெல்லாம் மாடர்னாக இது பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இம்ப்ரூவிங் ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எந்த லெவலில் இம்ப்ரூவ் பண்ணலாம். லேர்னிங் ஜாப் ஸ்கில்ஸ், ஜாப் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம எந்தெந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ண முடியும், எப்படியெல்லாம் நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எஃபிஷியன்சின்னு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீட்லேயே உட்காந்து பண்ணலாம், டீச்சர்ஸ் கிட்ட டவுட் கேட்கலாம், இமெயில் மூலயமா கம்யூனிகேட் பண்ணிக்கலாம், அதை சொல்கிறாங்க. ரிசர்ச்சுக்கு வந்து நம்ம தேவைப்படுற எல்லா மெட்டீரியல்ஸும் இப்போது ஆன்லைன்லேயே நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கிது. அதுக்கேற்ற மாதிரி எல்லா புக்ஸுமே ஆன்லைனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் ஆர் தி சிக்னிஃபிகன்ஸ். Next question we'll see in next class. Hi students, today let's see about values of teaching computer science. What is values is nothing but what is a thought, what is correct, what is proper, what is important, and what is worth. These are the things which we think and we do and we give a values for it. That is called a values. Importance and functions of values. Values are general principles to regulate our day-to-day behavior. என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளோட day-to-day behaviorக்கு வேல்யூஸ் தான் ஒரு ஜென்ரல் பிரின்சிபலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வேல்யூஸ் டீல் வாட் அவுட் டு பி, நம்ம என்ன செய்ய நினைக்கிறோமோ அதுதான் வேல்யூஸ்ன்னு சொல்கிறாங்க. Our values are the basis of our judgments about what is desirable, proper, correct, important, worthwhile and good. நம்ம ஒரு இது செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்போம். அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பராக இருக்கா, அதுக்கு worthwhile, அதுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் கரெக்டாக கொடுத்துருக்கோமா, நல்லது இல்லையா அப்படின்னு பார்த்து பண்ணுறது தான் வேல்யூஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்மளோட லைஃபோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு ஒரு 2 lines சொல்லியிருக்காங்க. என்னென்னா, let noble thoughts come to me from all directions. என்ன சொல்கிறாங்கன்னா, let noble thoughts come to me from all directions அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னா, எந்த ஒரு நல்ல தாட்ஸாக இருந்தாலும் எல்லா இடத்துலேருந்து எனக்கு வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு எதுவும் தேவையில்லை, எந்த அட்வைஸ் தேவையில்லை, எந்த தாட்ஸும் தேவையில்லை, எனக்கு நான் பார்க்க தெரியும் அப்படின்னு இருக்காமல் எந்த தாட்ஸ் வந்தாலுமே அதை ஏற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ண முடியும்னு பார்த்து பண்ணுறது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. எல்லா டைரெக்ஷன்ஸ்லேருந்தும் எனக்கு நிறைய தாட்ஸ் வந்து சேரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், வேல்யூஸ் ஆஃப் டீச்சிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச் பண்ணுறதுக்கு ஒரு 5 வேல்யூஸ் இருக்குது. என்னென்ன வேல்யூஸ் அப்படின்னா, ப்ராக்டிக்கல் வேல்யூ, சோஷியல் வேல்யூ, டிசிப்ளினரி வேல்யூ, கல்ச்சுரல் வேல்யூ அண்ட் மோரல் வேல்யூஸ். ஸோ ஒன் பை ஒன் பார்க்கலாம். ப்ராக்டிக்கல் வேல்யூஸ்னு என்னென்னா, யூட்டிலைசேஷன் ஆஃப் தி வேரியஸ் ஃபேக்ட்ஸ் ட்ரான் ஃப்ரம் தி ஸ்டடி ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன் மாடர்ன் லைஃப். யூட்டிலைசேஷன் ஆஃப் வேரியஸ் ஃபேக்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய ஃபேக்ட்ஸ் என்னென்ன நடந்திருக்குமோ அது எல்லாமே வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் மூலிமா ஸ்டடி பண்ணி இந்த மாடர்ன் லைஃப்பில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராக்டிக்கலாக எந்த ஒரு இதையும் தியரிட்டிக்கல் இல்லாமல் ப்ராக்டிக்கலாக எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் மூலிமா பண்ணுறதுனா கம்ப்யூட்டர் சிஸ்டம் மூலிமா பண்ணுறதே ப்ராக்டிக்கல் இல்லையா? ஸோ அப்படி சொல்லியிருக்காங்க.
Today we cannot find even a single thing which is left untouched by the hands of computer. எஸ், என்ன இப்போ வந்து எந்த ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலுமே கம்ப்யூட்டர் சிஸ்டம் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கிற மாதிரி ஷாப் ஆகட்டும், மெடிக்கல் ஷாப் ஆகட்டும், இல்லை ஒரு ஆஃபீஸ் ஆகட்டும், இல்லை ஸ்கூல் காலேஜஸ், எந்த இடத்துல போனீங்கனாலும் சிஸ்டம் இல்லாமல் எந்த ஒர்க்குமே நடக்காது. முந்தெல்லாம் வந்து நம்ம அட்டண்டன்ஸை வந்து ரைட் டவுன் பண்ணி அதை கால்குலேட் பண்ணி நம்ம நோட் பண்ணி பண்ணுவோம். ஆனால் இப்போது எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்ட் ஆகிடுச்சு இல்லையா? ஒரு பஞ்ச் வச்சாலே போதும், ஆப்சண்ட்டாக ப்ரெசண்ட்டான்னு தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்ட் ஆகிருக்கு. அதுதான் சொல்கிறாங்க. இப்போ வந்து எந்த ஒரு சிங்கிள் இடத்துலையுமே பார்த்தாலும் கூட கம்ப்யூட்டர் யூஸ் இல்லாமல் எந்த வேலையும் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் ஷார்ட், கம்ப்யூட்டர் ஹேவ் பீன் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் லைஃப் and without them it is impossible to keep ourselves alive in the modern world. இந்த மாடர்ன் வேர்ல்டில் கம்ப்யூட்டர் இல்லைன்னா நம்மளே இருக்க முடியாது, நம்மளால் இருக்க முடியாது, சர்வை பண்ண முடியாது. இந்த உலகத்தில், இந்த மாடர்ன் லைஃப் உலகத்தில் நம்மளால் சிஸ்டம் இல்லைன்னா சர்வை பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சோஷியல் வேல்யூஸ் சொசைட்டியில் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். கம்ப்யூட்டர்ஸ் ஹாவ் அச்சீவ்டு பெஸ்ட் பிளேஸ் இன் தி சொசைட்டி ஆஸ் வெல். சொசைட்டிலையும் ஒரு நல்ல பிளேஸை பிடிச்சிருக்கு கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. they form the foundations of so many professions like மெடிசன், என்ஜினியர்ஸ் எக்ஸெட்ரா. சொசைட்டிலேயே என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து ஒரு நல்ல ஃபவுண்டர்ஸ் கிடைச்சிருக்காங்க, நல்ல ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர் மூலமாக. எந்தெந்த துறையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிசன்ஸில், இல்லை என்ஜினியர்ஸில், இல்லை ஸ்கூல் காலேஜ், எது வேணால் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர்ஸ் ஆர் ஹைலி ஹெல்ப்ஃபுல் டு தி சொசைட்டிக்கு கம்ப்யூட்டர்ஸ் தான் ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், டிசிப்ளினரி வேல்யூஸில் the learning of computer science involves some scientific discipline and scientific attitudes which are transferable to our later life also. The learning of computer science involves some scientific discipline and scientific attitudes which are transferable to our later life also. என்ன சொல்கிறாங்க, கம்ப்யூட்டர் படிக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு சயின்டிஃபிக் டிசிப்ளின்ஸும் கிடைக்குது, அதில் நிறைய ஆட்டிடியூட்ஸும் கிடைக்குது. அது வந்து நம்ம லேட்டர் லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. It involves self-expression, creativeness, open-mindedness, critical thinking and observation. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறது மூலிமா நம்மளுக்கு என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னா, செல்ஃப் எக்ஸ்பிரஷன் கிடைக்கும், க்ரியேட்டிவ்னஸ் நிறைய கிடைக்கும், ஓப்பன் மைண்டட்னஸாக இருக்கலாம், கிரிட்டிக்கல் திங்கிங் நம்மளுக்கு நிறைய இருக்கும், அப்சர்வேஷன் பவர் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்ச்சுரல் வேல்யூஸ்னால் the role of computer in the development of modern civilization can be quite obvious and standard of living gives a clear cut picture of cultural development. நம்ம கல்ச்சுரல் டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம கம்ப்யூட்டர்ஸ் தான் ஒரு ரோல் மாடலாக இருந்துகிட்ருக்கு. என்னென்னா, இந்த மாடர்ன் சிவிலைசேஷனில் நம்மளோட கல்ச்சுரல் டெவலப்மெண்ட்டை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டாக இருந்துகிட்ருக்கு. இது வந்து ஒரு கிளியர் கட் பிக்சர் நம்மளுக்கு காட்டுது கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், மாரல் வேல்யூஸ். மாரல் வேல்யூஸ்னால் என்ன, ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க அதுதான் நம்ம ஒரு மாரல்னு சொல்லுவோம். இப்போ ஒரு சாப்டர் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போனால் அந்த சாப்டரோட மாரல் என்ன, இப்போ ஒரு ஸ்டோரியே சொல்லியிருந்தாங்கன்னா ஸ்டோரியோட மாரல் என்னன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர்லேயும் ஒரு மாரல் வேல்யூஸ் இருக்குது. என்னென்னா, மாரல் வேல்யூஸ் ஆர் தி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் குட் அண்ட் எவில் விச் கவர்ன்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் பிஹேவியர். இது மூலிமா நம்ம இண்டிவிஜுவல் பிஹேவியர் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அவங்க எந்த ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்காங்க, குட்டாக இருக்காங்களா இல்லை எவிலாக இருக்காங்களா என்னன்னு நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சயின்ஸ் ஹாஸ் மோர் மோரல் வேல்யூஸ். சயின்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய மோரல் வேல்யூஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சயின்ஸ் இஸ் தி சர்ச் ஃபார் ட்ரூத் இன் அ ஃபெய்த்ஃபுல் மேனர். சயின்ஸ் எதுக்காகனா நம்மளோட அதுதான் வந்து ஒரு உண்மையான சயின்ஸ் இஸ் தி சர்ச் ஃபார் ட்ரூத் இன் அ ஃபெய்த்ஃபுல் மேனர். இதுதான் ஒரு உண்மையான இதுன்னு சொல்லியிருந்திருக்காங்க. It teaches the pupil to be intellectually honest and truthfully in our daily activities. சயின்ஸ் மூலிமா நம்மளுக்கு என்ன கற்றுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கோ இல்லை எல்லா டீச்சர்ஸ்க்கோ இல்லை எல்லா பீப்புளுக்கு இது வந்து ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கவும் இல்லை ட்ரூத்ஃபுல்லாக இருக்கவும் கற்றுக் கொடுத்துட்ருக்கு. எப்போ நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ்க்கு
எப்படியெல்லாம் ஹானஸ்ட்டாக இருக்கலாம், எப்படி ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சயின்ஸ் வந்து கற்றுக் கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக என்ன சொல்ல வராங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ஸ் இன் திஸ் மாடர்ன் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த சாப்டரில் 4 questions பார்த்தோம். ஃபர்ஸ்ட் question இஸ் மீனிங், நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் டீச்சிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ். நெக்ஸ்ட், aims and objectives of teaching computer science. Next, need and significance of teaching computer science. Final question is values of teaching computer science. So a very important question is need and significance. Sorry students, aims and objectives. Aims and objectives is a very important question, and also the scope, what is nature and scope of teaching computer science, both are very important questions. Okay students, thank you. இது 2 questions நல்லா தரோ பண்ணிக்கோங்க. மீதி 2 questions-உம் ஈஸியாக படிச்சுக்கோங்க. இதோட ஃபஸ்ட் யூனிட் கவர் ஆகுது ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம செகண்ட் யூனிட் பார்க்கலாம்.